ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வாங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தான் போட்டிருந்தோம். இன்னைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூஸாக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யோகாசனா சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. யோகாசனா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் யோகா. இந்த யோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபெமிலியராக வந்து பார்த்தீங்கன்னா யோகாசனத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய ஃபாரினர்ஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்குறாங்க. யோகா ஒரிஜினலி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நிறைய ஃபாரினர்ஸ் இந்த யோகா மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யோகா சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திருக்காங்க. இப்படி வந்து ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப், செஸ் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி நிறைய சாம்பியன்ஷிப் நடக்குதுல. அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது யார் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யோகாசனா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த யோகாசனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 யோகாசனா அத்லெட்ஸ், அதாவது இந்த யோகாசனா பண்ணக்கூடிய அந்த அவங்க அத்லெட்ஸ்னு சொல்லுவோம்ல, வீரர்கள்னு சொல்லலாம் அவங்கள, ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து மொத்தம் 500 யோகாசனா அந்த வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்றாங்களே. இதோட முக்கியமான எய்ம் என்ன? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகாசனா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் நடத்தணும் அப்படின்னா இந்த யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல குளோபலி ரெக்கக்னைஸ்டு ஒரு காம்படேட்டிவ் ஸ்போர்ட்ஸா உருவாக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கணும். இந்த யோகாசனா யோகாசனா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி ரெக்கக்னைஸ்டு ஒரு ஸ்போர்ட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த யோகா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. அடுத்து இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. இது நமக்கு தெரியும். எவ்ரி இயர் ஜூன் 21 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோகா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டே. இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அப்படிங்கிறதுனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனால வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணி அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். அதை முன்னிறுத்தி தான் இந்த யோகா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வந்து தான் நடத்த போகிறோம் நம்ம இந்தியாவில் அகமதாபாத்தில். சரி, ஓகே. இப்போ இந்த யோகாசனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இதோட முடிய போகிறது கிடையாது. இதோட முக்கியமான இன்னொரு எய்ம் என்ன பண்ணுன்னா யோகாசனாவை இன் ஃபியூச்சரில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் சச்சஸ் காமன்வெல்த் கேம்ஸு, ஒலிம்பிக் கேம்ஸ் நமக்கு தெரியும்ல 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும்ல ஒலிம்பிக் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸு, காமன்வெல்த் கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டாடுறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஃபர்ஸ்ட் யோகா சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒன் போர் டைம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட யோகா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு, எங்கே நடக்க போகுது சாரி, அகமதாபாத்தில் யார் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் முடிச்சு உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 இருந்து 500 அத்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து பங்கேற்கப்படுறாங்க. இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகா சாம்பியன்ஷிப் மூலயமா யோகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபலி ரெக்கக்னைஸ்டு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா விச் இஸ் செலிப்ரேட்டட் இன் ஜூன் 21 எவ்ரி இயர். கரெக்டாக ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ இதை கொண்டு வர போறாங்க. இது இன் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகா சாம்பியன்ஷிப்பை யோகா அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்லையும் காமன்வெல்த் கேம்ஸ்லையும் கொண்டு வரதுக்கான ஒரு முன் முயற்சி தான் இந்த யோகா சாம்பியன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் நியூஸ் ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். 7th ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜம்மு காஷ்மீர்ல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது நமக்கு தெரியும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர், அதாவது இந்த காலநிலையை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வெதர் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இப்போ 7வது பிரான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி 6 பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்குது. இதை முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் மவுண்டைன் மெட்ராலஜி. இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் இருக்குல்ல, அந்த வெதர் கண்டிஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறது பிஃபோர் பெட்டர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் இயர்லி வார்னிங். இது முக்கியமாக எதுக்காகனா ஏதாவது டிசாஸ்டர் வராமல் இருக்கணும். சப்போஸ் சுனாமியோ இல்லை லேண்ட்ஸ்லைடோ, ஏன்னா ஹில்ஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமாக இருந்ததுன்னா லேண்ட்ஸ்லைடு
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெயின். இந்த ரெயின், இந்த லேண்ட்ஸ்லைடு, இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம நம்மளால தடுக்க முடியாது, பிகாஸ் அது நேச்சுரல் டிசாஸ்டர். பட் ஆனால் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? இயர்லி வார்னிங் வேணும். அப்போ அந்த இயர்லி வார்னிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் அப்படிங்கிறது 7th ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கங்க. டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ், சப்போஸ் அது டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்னஸ் பண்ணணும், வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இந்த ஜம்மு காஷ்மீர்ல உருவாக்கப்பட்டிருக்க இந்த 7th ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் அப்படிங்கிறதுனா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்றாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மானிட்டர் பண்ண போறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஒன்று, அடுத்து லடாக், அடுத்து ஹிமாச்சல பிரதேஷ். ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது ஸ்டேட். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 ஏரியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அந்த 3 ஏரியாவில் நடக்கக்கூடிய வெதர் ப்ராகாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண போறாங்க? கொடுக்க போறாங்க ஃபார் ப்ரிப்பேர்னஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்க்கும் ப்ரிவென்டிங் மெஷர்ஸாகவும் இந்த 7th ரீஜனல் மெட்ரலஜிக்கல் சென்டர் அப்படிங்கிறத உருவாக்க போகிறதா வந்ததுன்னா சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா 7th பிளேஸ் விச் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஞாபகம் வச்சுக்கோங்களா? இது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி, ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் மாடல் பார்டர் வில்லேஜ். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நவீன எல்லை கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதை ரீசெண்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ எஸ்டர்டே வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மாடல் பார்டர் வில்லேஜ் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மூர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் லடாக்ல இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாடல் பார்டர் வில்லேஜ் அண்டர் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் மாதிரி. ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா நம்ம பார்டர்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் கூட பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள்கிட்ட வந்து மியான்மர், இந்த மாதிரி நாடுகள்கிட்ட எல்லாம் நம்ம பார்டர் ஷேர் பண்றோம்ல. அப்போ அந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய வில்லேஜஸ், அந்த வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பேக்வேர்டில் தான் இருக்காங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்டர் வில்லேஜஸ்ல கரண்ட் இருக்காது, தண்ணி இருக்காது. அவங்களோட டே டு டே லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறதே பெரிய விஷயம். அவங்களுக்கு படிப்பு இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காது, மொபைல் ஃபோன் சிக்னல்ஸ் கிடைக்காது. இது அந்த மாதிரி நிறைய பேசிக்கான விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வில்லேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ அந்த மாதிரி பார்டர் வில்லேஜஸ் செலக்ட் பண்ணி அந்த பார்டர் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்னு தமிழ்ல இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது தமிழ்ல இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன். ஸோ அப்போ அந்த வைப்ரண்ட் வில்லேஜ் மூலிமா ஃபர்ஸ்ட் மாடல் பார்டர் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இப்போ நியூஸ் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மூர் வில்லேஜ் இன் லடாக். லடாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியா சைனா எல்லைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த சிம்மூர் வில்லேஜ். கிட்டத்தட்ட இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா 16,700 ஃபீட் உயரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 16,700 அடி வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து இருக்க உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ யோசிச்சு பாருங்க, 16,700 அடினா என்ன ஃபெசிலிட்டி அங்கே இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அதுவும் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ. ஏன்னா லடாக்னு சொல்லும்போது நமக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பனி பெய்யும். ரொம்ப ட்ரையான ஒரு ஏரியாவா இருக்கும். ரொம்ப வாழ்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் விக்சிட் பாரத், விக்சிட் வைப்ரேட் வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைப்ரேட் வில்லேஜ் ப்ரோக்ராம் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணதான் இந்த சும்மூர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகேங்களா? சரி, இந்த திட்டத்தை வந்து பார்த்தா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். மேரா யுவா பாரத், மை பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரா யுவா பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான். இது யாரு கீழே இருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ். யூத் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ், இளைஞர் நலத்துறை இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மை பாரத் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 43 பார்டர் வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவர் பண்றாங்க. இங்க லடாக், உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், இமாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 43 வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சோலார் பவர்டு ஹவுசிங், அதாவது இந்த சூரிய மின்தட்டுகள் பொருத்தப்பட்ட அந்த
வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குதுல்ல, இப்போ சோலார் பேனல் பொருத்திட்டோம்னா கரண்ட் ஈஸியாக கிடைக்கும். அப்போ சோலார் பவர்டு ஹவுசிங், வாட்டர் சப்ளை கொடுக்கறது, சானிடேஷன், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, சரிங்களா, அதாவது நெட்வொர்க் கொடுக்கறது, அடுத்ததுக்கப்புறம் ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி, ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வைப்ரண்ட், அதாவது என்ன பண்ண போறாங்கன்னா அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவான வில்லேஜஸ் எல்லாம் எடுத்து அந்த வில்லேஜஸ்க்கு இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் தருது, ஏற்படுத்தி தருது. என்னது, வாட்டர் சப்ளை தருது, ஹவுசிங் தருது, சானிடேஷனு, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வில்லேஜ்ல வந்து தான் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். அந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமுக்கு கீழே ஃபர்ஸ்ட் மாடல் பார்டர் வில்லேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சும்மூர் வில்லேஜ், இந்த சும்மூர் வில்லேஜ் அப்படிங்கிறத லடாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தசாவது நியூஸ், ஓகேவா. முக்கியமாக நமக்கு என்ன மினிஸ்ட்ரி கீழே வருது, ஓகேவா, என்ன பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் யார், இவ்வளோதான் நமக்கு நியூஸ், ஓகேங்களா. இது மட்டும் இருந்தோம்னா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு ஓவர் ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்கீம் எப்பயுமே வந்து மறக்க முடியாது. மேபி இந்த இயரு இந்த நம்பர்ஸ் என்ன மறக்கலாம், பட் ஆனால் கான்செப்ட் வந்து நமக்கு எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும். அதுக்காக தான், ஓகேவா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் நியூஸ். இந்த பவ்யா போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஓகேவா. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவ்யாவோட அந்த சிம்பிள், ஓகேவா, அந்த லோகோ, ஓகேவா. லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க, ரெண்டு கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி வந்து பார்த்தோம், ஓகேவா. சரி, ஓகே. பாரத் ஆதியோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான் பவ்யாக்கான meaning. பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது பவ்யா. இப்போ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அவங்க மினிஸ்ட்ரிக்கு தான் வருது. அப்போ கண்டிப்பா இது என்னவா இருக்கும், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் இருக்கும். நமக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். அப்போ பவ்யா அப்படின்னாலே தட்ஸ் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்டு 100 வேர்ல்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி இண்டஸ்ட்ரியல் பார்க் அக்ராஸ் த வேர்ல்டு, சார் அக்ராஸ் த இந்தியா, அக்ராஸ் த இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 100 உலகத்தரம் வாய்ந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் தொழில் பூங்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு எய்மு. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் இந்த பவ்யா போர்ட்டல். இந்த பவ்யா போர்ட்டல் தான் மொத்தம் 100 வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை உருவாக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவ்யா போர்ட்டல். இதே மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத மறக்காம இருந்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. சரி, இந்த பவ்யா போர்ட்டல் மூலியமா இதை உருவாக்கக்கூடிய அந்த நோடல் ஏஜென்சி, இதை யார் செயல்படுத்த போறாங்க, மினிஸ்ட்ரி நமக்கு தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து பண்ண போறாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும்ல, ஒரு நோடல் ஏஜென்சி. அந்த நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஐசிடிசி, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன். என்ஐசிடிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் போலவங்களும் நிறைய கேட்குறாங்க. கரெக்டாக அதில் இதில் தான் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம அப்ரிவேஷன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது கிடையாது. அப்படியே பார்த்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறோம். என்ஐசிடிசி அப்படின்னா நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடரா, அந்த காரிடர் பதிலாக என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கொடுத்துருவாங்க, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பரேஷன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் தூக்கிட்டு கமிஷன் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறதா என்ஐசிடிசி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பவ்யாவுக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்து வச்சுக்கோங்க, பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது, ஓகேங்களா. சரி, ஓகே. இது ஜஸ்ட் போர்ட்டல். அது யார் உருவாக்குறாங்க, என்ன எதுக்காக உருவாக்குறாங்க, அதோட நோடல் ஏஜென்சி யார், அவ்வளோதான். இந்த 3 விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் என்ன பண்ணுதுன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா மத்ரித்வா அபியான், டிஎம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்தை செலிப்ரேட் பண்றோம். எப்போ கொண்டாந்துருக்காங்க, June 9, அதாவது எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்தாங்க. 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஒரு சகாப்தமான ஒரு ஸ்கீமா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்கோம். இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா
இது யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மூலயமா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 10 வருஷம் ஆச்சு. ரொம்ப டு ப்ரொவைட் அஷ்யூர்டு காம்ப்ரஹென்சிவ் அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அனட்டனட்டல் கேர். ஓகேவா? ஆன்டனட்டல் ஆன்டனட்டல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏஎன்சி சொல்லுவாங்க. எல்லா கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான விரிவான இலவச அந்த மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு, அது பிரெக்னன்சி பீரியட்ல நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. அதாவது அயன் டெஃபிஷியன்சி, ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த இரும்பு சத்து கம்மியாக வருது, ஓகேங்களா, ரத்த சோகை வருது, இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதாக கொண்டாடப்பட்டதான் இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா மத்ரிவா அபியான் அப்படிங்கிற இந்த திட்டம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஓகேங்களா. அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிறது யாரோட பேர்ல இருக்கு, அது எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, யாரோட பேர்ல அது இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்எம்இ, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுனா ஃப்ரீ சர்வீசஸ் ஃபார் கிளினிக்கல் செக்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அடுத்து கவுன்சிலிங், அவங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆலோசனை தருது. மெடிசன், அப்புறம் லேப் ஸ்பெசிலிட்டி டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் எடுப்பாங்களே, அந்த மாதிரி டெஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. அதே மாதிரி அல்ட்ராசோனிக் ஸ்கேன், ஸ்கேன் கூட பண்ணி தராங்க. ஒரே ஒரு அல்ட்ராசோனிக் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. இந்த பிஎம்எஸ்எஃப்ஏ அப்படிங்கிற அந்த ஸ்கீம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பண்ணலாம். இது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஈவன் டெலிவரி முதற்கொண்டு எல்லாமே ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ப்ரெக்னன்சி அந்த பீரியட்ல கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் இருக்குது. நமக்கு முத்தலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் இருக்குது. மகப்பேறு இது, அதுக்கப்புறம் அந்த கிட்டு, கலைஞர் கிட்டு தராங்களா, கிட்டு தந்தாங்க, சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் அமௌண்ட் தராங்க. ஓகேவா? நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள். அதனால நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டர்னிட்டி அந்த எம்எம்ஆர் ரேட்டு, ஐஎம்ஆர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. எம்எம்ஆர் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. ஓகேவா? சரி, இப்போ இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் முக்கியமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படின்னா அவங்களோட செக்அப் வரும்ல, அப்போ செக்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த கார்டு இருக்கும்ல, நோட் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் நோட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த அவங்களோட கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. கிரீன் ஸ்டிக்கர், ரெட் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரீன் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அவங்களுக்கு நார்மல் ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மல் ப்ரெக்னன்சிக்கு என்ன கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ் அட்டன் இவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நார்மல் ப்ரெக்னன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறதுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஸோ அதே ரெட் ஸ்டிக்கர் அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக இருப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று ப்ரெஷரோ இல்லை லோ ப்ரெஷர் சுகர் சம்திங் ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னால அவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க, அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை பொறுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான, ஏன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம வேற வேற டாக்டர்ஸ்ட்ட கன்சல்ட் பண்ணும்போது வேற வேற நர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இஸ் எலிஜிபிள் ஃபார் நார்மல் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும், அவங்களுக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இது பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித் அபியான் அப்படிங்கிற அந்த ஸ்கீமோட ஒரு ஹைலைட். ஓகே, ஓகே. அடுத்து லாஸ்ட் ஒன், சிப்ரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க குளோபலாக. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க, அதான் சிப்ரி, SIPRI, சிப்ரி, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதிக்கான ஒரு ரிப்போர்ட். இதில் தான் நிறைய வந்து விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை பத்தி இவங்க பேசுவாங்க. பாருங்க, இந்தியாவுக்கு மொத்தமா உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்கள் சொல்றோம்ல, அணு ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12,187 நியூக்ளியர் வெப்பன்ஸ் உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, அப்புறம் ரஷ்யா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருப்பாங்க. அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதுல. ஓகேவா? சரி, இப்போ இதுல இந்தியாவோட ஸ்டாண்டர்ட், இந்தியாவுல எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு, எவ்வளவு நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியா இன்க்ரீஸ் இட்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அட் எஸ்டிமேட் ஆஃப் 190. இந்தியாவுல இப்போதைக்கு நம்மகிட்ட as per ஜான் 2026 ரிப்போர்ட், ஜான் 2026 வரைக்கும் நம்ம இந்தியா கிட்ட மொத்தம் 190 வெப்பன்ஸ் இருக்கு. என்னது நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஆனா சைனா கிட்ட பாருங்க எவ்வளவு இருக்கு. சைனா கிட்ட 620. நம்மளோட வந்து பார்த்தோன்னா 4 மடங்கு மேல வச்சிருக்காங்க, 3 மடங்குக்கு மேல வச்சிருக்காங்க. கரெக்டா? பாகிஸ்தான் பாருங்க, ஆல்மோஸ்ட் நியர்லி நம்ம கிட்ட வராங்க. 170 வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டயும் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 190 இருக்குல்ல, அந்த 190ல 12 வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஏவுகணைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 மிசைல்ஸ் வந்து 12 வாரட்ஸ் நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா 12 வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணையை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. நம்மகிட்ட எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும். 190 வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல யூஎஸ்ஏ தான். ஓகேவா? சரி, இப்போ குளோபல் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் உலக அளவில் ராணுவத்திற்கு செலவிடக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வரிசையில நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 5வது இடத்துல இருக்கு. நம்ம இந்தியா மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 92.1 பில்லியன் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 92.1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்காக செலவு பண்றோம். ராணுவத்திற்காக மட்டுமே செலவு பண்றோம். இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருக்கும். 5வது தான் நம்ம ராணுவத்துக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய கண்ட்ரி. இதுல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா தான் இருக்காங்க. யுஎஸ்ஏ எவ்வளவு பண்றாங்க? 954 பில்லியன் அமெரிக்கன் டாலர். நம்மளோட 10 மடங்கு அதிகம். நம்ம 92 பில்லியன் தான். அவங்க 954 பில்லியன், கிட்டத்தட்ட 10 டைம்ஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே வந்து இது வந்து குளோபல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே ஆர்ம்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள்ல நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட். நம்ம தான் உலகத்திலேயே அதிகமான ராணுவ தளவாடங்கள், ஓகேவா, ராணுவ தளவாடங்கள், ராணுவ பொருட்கள், அந்த இது எல்லாமே நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா பை பண்றோம், வாங்குறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் ஷேர் நம்மளுக்கு தான். ஓகேவா? நம்ம தான் எல்லா நாடுகள்ட்ட அமெரிக்காட்ட இருந்து வாங்குறோம், ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நாடுகள்ட்ட இருந்து நம்ம வாங்குறோம். அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் நம்ம தான். நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க உக்ரைன். நம்மளோட உக்ரைன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண சாரி இம்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார் போறதுனால அவங்களும் நிறைய அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓகேவா? அதே ஏற்றுமதி, இது வந்து இறக்குமதி. ஏற்றுமதின்னு பார்க்கும்போது அதிகமா ஏற்றுமதி பண்றது யுஎஸ்ஏ தான். கிட்டத்தட்ட 42% வந்து அவங்க ஏசியா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றாங்க. ஏன்னா ராணுவத்தோட அவங்கள மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறது தான் அவங்களோட முதல் வேலையை. ஓகேவா? அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட எக்ஸ்பைர்ட் ஆன டெக்னாலஜி. இப்போ அவங்க இப்போ ஒரு ஒரு வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. 2000 கொண்டு வரும்போது இப்போ என்ன 2025 6 ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் அது எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்ல. ஆனா நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு, டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு அந்த 2000 அவங்க 2000 கொண்டு வந்த வெப்பனே நம்ம கிட்ட இருக்காது. அதுவே நம்ம என்ன அச்சீவ் பண்ணிக்க மாட்டோம். அப்போ அந்த 2000 அவங்க கொண்டாந்து வெப்பனை நம்ம 2026ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்றது? இப்போ ஒரு மொபைல் மாடல் வருது அப்படின்னா நியூ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேவா? நியூ மாடல் ஒரு சிலர் வாங்க முடியாது. ரொம்ப பணக்காரங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடல் கொஞ்சம் கொஞ்சமா இதானதுக்கப்புறம் ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் அந்த மாடல் வாங்குவோம். சேம் கான்செப்ட் அதே மாதிரி தான். அப்போ 2000 அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க 25 வருஷம் யூஸ் பண்ணிடுவாங்க அந்த டெக்னாலஜியை. அதுக்கப்புறம் 2020 அதை விற்பாங்க. அப்போ விற்கும்போது என்ன பண்ணுவாங்க? மற்ற நாடுகள்லாம் வாங்கிக்குவாங்க. எப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல 42% ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவதா பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, சைனா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து 70 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அப்போ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைன். உக்ரைன் தான் அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க.
அதே மாதிரி ராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்றது யாருன்னா அமெரிக்கா. நம்ம எத்தனாவது இடத்துல? 5வது இடத்துல. நம்மகிட்ட மொத்தம் நியூக்ளியர் வார் நியூக்ளியர் வெப்பன் எத்தனை இருக்கு அப்படின்னா 190. அதுல 12 வார்ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவுகணையை அளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? புரிஞ்சா? தட்ஸ் ஆல். இன்னைக்கு இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டபிஸ் முடிஞ்சிருச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்கீம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இது நமக்கு தெரிஞ்ச ஸ்கீம் தான். ஓகேவா? ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ஏன் இப்போ நியூஸ்ல ஒன்று இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36வது ஸ்டேட்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பிஎம்ஜேஒய் அப்படிங்கிறதுல எல்லா மாநிலங்களும் ஆட் ஆயிடுச்சு. இந்த இவங்க தான் கடைசி, ஆல்மோஸ்ட் இவங்க கடைசியா ஆட் ஆனதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இணைந்த ஒரு, ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து முன்ன சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இருக்க வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டே பண்ணல. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ல கவர்மெண்ட் மாறி பிஜேபி பார்த்தா ரூலிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்கீமை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனால இவங்களும் இவங்க மட்டும் தான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணாம இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இட்ஸ் இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கு. இப்போ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணாங்க. 2018 உருவாக்குன ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சுகாதாரத்து காப்பீடு விடுதலுடைய திட்டமா இந்த திட்டம் இருந்துச்சு. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட்ல கூட ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சது. கின்னஸ் ரெக்கார்ட்ல இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கீம். இதோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆரோக்கிய மந்திர் அண்ட் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அப்படிங்கிறது. இதோட அப்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். ஓகேவா? நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடா ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் அண்ட் பிரைமரி டு டெரிட்டரி லெவல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பேர்டன் இல்லாம ஏழைகளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டாந்தோம்ல, இதே மாடல் இது. அது அது அந்த திட்டம் கிடையாது, அது மாடல். கலைஞர் காப்பீட்டு திட்டம் முதல் 2009 ஐ திங்க் நினைக்கிறேன். 1 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் ஏழைகள் வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், ஃப்ரீயா வந்து பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். கரெக்டா? அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தோன்னா 4 லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்துனாங்க ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் இப்போ ஆயுஷ்மான் பாரத் கூட சேர்த்து நம்ம இப்போ இது வந்து பார்த்தோன்னா 5 லேக்ஸா கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் வந்து பார்த்தோன்னா 5 லேக் பர் ஃபேமிலி பர் இயர். ஒரு வருஷத்துக்கு நீங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு நீங்க அந்த கார்டு மூலியமா வந்து பார்த்தோன்னா நம்ம இதுல சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இருக்குது. சிஎம்சிஹெச்எஸ்னு இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம். இப்போ தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். அதான் அந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தான் அப்படி மாறி இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஓகேவா? எப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல டெரிட்டரி லெவல்லையும் பிரைமரி லெவல்லையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா பயனடையலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தோட ஒரு பழைய அந்த மாடலோட நியூ வெர்ஷன் தான் இது. இது ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம். நிறைய ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அங்கே ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய கடனை வாங்கி நிறுத்தி என்னமோ பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக தான் இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எஸ், இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு நம்ம ஜூன் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.